அன்புமிக்கவர்களே, டேக் யுவர் எனர்ஜி ட்ரிங்க். பொதுவாக அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பூஸ்ட் கொடுக்கறதுனால நான் எனர்ஜியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றதை நாம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஜெபம் என்பது ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கிறது. அந்த எனர்ஜி ட்ரிங்க், அந்த ஜெபத்தை தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஜெபத்தை முழுமையாக இறைவனிடம் அறிக்கையிடுங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் இறைவன் உணர்த்துகிறார். வாங்க, எனர்ஜி ட்ரிங்க் எடுப்பதனால் நமது வாழ்வு எப்படி இருக்கிறது என்று வார்த்தை அழைப்பு விடுக்கிறது. வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடு முழுமையாக தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த உலகில் சத்தம் போடுவதால் அதிகம் கிடைக்கும் என்பார்கள். சத்தத்தை விட மௌனமாக இருப்பவர்கள் சாதிப்பவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மௌனமாகவே இருந்தால் எல்லாம் கிடைத்துவிடும் என்று நினைக்க கூடாது. ஆகையால் தான் ஜெபத்தை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், அந்த ஜெபத்திலே இந்த 3 வகையான தன்மைகள் இருக்கக்கூடாது என்று இன்றைய நற்செய்தியில் இறைவன் உணர்த்துகிறார். 1, பிற இனத்தார் போல உங்கள் வார்த்தையில் பிதற்ற வேண்டாம், சொற்களை அடுக்கிக் கொண்டே போக வேண்டாம், நீண்ட நேரம் ஜெபித்தாதான் எல்லாம் கிடைக்கின்ற அந்த உணர்வு வேண்டாம். இந்த 3 நிலைகளை தகர்த்தெறிந்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் டேக் யுவர் எனர்ஜி ட்ரிங்க் ஏன் சொல்லுன்னா, மனிதர்கள் வலுவற்றவர்கள், அவர்கள் வலுப்பெற இறைவேண்டல் மிகவும் முக்கியம் என்பது போல நமது வாழ்க்கை வலுப்பெற ஜெபம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதில் இந்த 3 நிலைகளை அகற்றிவிட வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எப்படின்னா, பச்சிளம் குழந்தை பால் தேவைப்படும் என்பது தாய்க்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தானாக பிள்ளையை தூக்கி ஒருபோதும் அவள் பால் ஊட்டுவது கிடையாது. பசியின் பொருட்டு அழுகின்ற பிள்ளைக்கு தான் தாய் பால் ஊற்றுகின்றார். ஆகையேதான் மத்தேயு 6:8 சொல்லுகிறார், நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகளை உங்கள் விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார். ஆம், நம் தேவை இறைவன் அறிந்தாலும் நாம் வாய்த்திருந்து கேட்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். என்பார்களே, நமது தேவைகளை தானாக பெறுவதை விட கேட்டு பெறுவதில் தான் மதிப்பு உண்டு. அப்படி கேட்டு பெறுகின்ற பொழுது, நம்ம இடத்துல ஜெபிக்கின்ற பொழுது இந்த 2 மனநிலைகள் வேண்டும். 1, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் அது பெயர் தூயதென போற்ற பெறுக அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதே போலத்தான் அவரை தந்தை என்ற உணர்வோடு, தந்தை என்ற நிலையிலே அவரை முழுமையாக நாம் பார்க்க வேண்டும். 2வது, அவரது திருவுளம் எதுவாக இருந்தாலும் அதை மனம் திறந்து நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற தகுதி நிலைக்கு நம்மை உயர்த்தி விடும் என்பார்களே. ஆம், முதல் வாசகத்திலே எலியா இவ்வாறு தான் இறைவனின் திருவுளம் அறிந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறார். இவர் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டலிலே வலுப்பெற்று அவருடைய ட்ரிங்க், அந்த ஜெபம், அந்த எனர்ஜி ட்ரிங்க் ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்து வலுப்பெறுகிறார். அதனால் தான் அவர் ஜெபித்த உடனே மழை பெய்யவில்லை, அவர் ஜெபித்த அடுத்த நிமிடமே மழை பொழிந்தது. இப்படித்தான் அவர் கடவுளுக்கு அவரது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருந்ததால் அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. எனவே மனிதர்களாகிய நாம் வலுவற்றவர்கள், ஆனால் வலுப்பெற ஜெபம் தேவை. நமது வாழ்விலே ஜெபம் தேவை. நாம் வலுப்பெற எப்படி ஒரு மனுஷன் எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச உடனே வலுவோடு எழுந்து நடக்கிறானோ, கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு அந்த எனர்ஜி ட்ரிங்கான ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் இறைவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பார்களே. 1 யோவான் 5:14 சொல்லுவது போல, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கேற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். கடவுளுடைய திருவுளம் எது என அறிந்து அதை செயல்படுத்துங்க. அதனால அதிகமா சொற்களை போடுறதுனாலயோ பிதற்றதுனாலயோ நீண்ட நேரம் ஜெபிக்கினால எதுவும் கிடைக்கிறது இல்ல. அவரது திருவுளத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் நமது எனர்ஜி ட்ரிங்காக நினைத்து இடைவிடாமல் அவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, அழுகின்ற குழந்தைதான் பால் குடிக்கும் என்பதை போல அவரை நோக்கி நாம் எழுப்புகின்ற ஒவ்வொரு ஜெபத்தில் வலிமை பெறுகிறோம் என்பார்களே. எனவே நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி உணர்வு எடுப்பது போல ஜெபத்தை நமது எனர்ஜி ட்ரிங்காக பயன்படுத்தி வாழ்வில் ஆசிரை பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, ஒவ்வொரு நாளிலுமே எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீ தருகிறீர் என்ற முழுமையான உணர்வோடு நாங்கள் பயணம் செய்வது போல எனர்ஜி ட்ரிங்கான அந்த ஜெபத்தை இடைவிடாமல் கடைபிடித்து, தந்தையே இறைவா என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொன்றும் கேட்கப்படுகிறது என்ற மனநிலையில் எங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.